விஜய் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? திமுக தாவேக்கா, தாவேக்கா திமுகனார் இல்லையா? தம்பி, தாவேக்காலாம் இல்ல, அதிமுகன்னு ஒரு பெரிய மலை இருக்கு. மலையை மறந்துட்டு நீ பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கப்பா. உன் பிரச்சனையை உன்னால பேச முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, நான் பேசுறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா, விஜய் அவர்கள் இல்லாம திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு? அந்த முடிவுக்கு எப்பயோ வந்துட்டாரு. விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் ஃபேக்டர்ன்றது நகரங்கள்ல வேலை செய்யும். சென்னை மாதிரி ஒரு நகரம் இருக்குன்னா விஜய்க்கு அங்க வேலை செய்யும். திருச்சி மாதிரி இடத்துல ஓரளவுக்கு வேலை செய்யும். அதுவும் என்ன வேலை செய்யும்னா ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கும், தோக்கடிக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல விஜயகாந்த் மாதிரி விஜய் அவர்கள் இப்போதைக்கு கூட்டணி போவார் நான் நினைக்கல. ஓகே, காரணம் என்னன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க தனித்து தான் நிற்பாரா? இல்ல, எனக்கு வர தகவல்கள் என்னன்னா அவர் தனித்து தான் நிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் ஒருவேளை இப்படி நினைக்கிறார், கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள போனா என்டிஏக்கு லாபம், பிஜேபிக்கு லாபம், அதிமுக லாபம், அதனால விஜய்க்கு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தயங்குறது காரணம் தான். விஜய் ஒரு பெரிய கணக்கு போட்டா கூட்டணிக்குள்ள போகணும். விஜய் ஒரு பெரிய கணக்கு போட்டு கூட்டணிக்குள்ள போனார்னா அதனுடைய ஆதாயமே வேற. ஆனா அதை புரிஞ்சுக்கிற அந்த தொலைநோக்கு பக்கம் இருக்குமான்னு தெரியாது. சரி, விஜய் தனித்து நிக்கிறாரு, அதிமுக தோத்து போச்சு, யார் முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் விஜய் எப்படி டீல் பண்ணுவாரு? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வாதாடுறது. தாவேக்காரங்க கூட இந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக பேச மாட்டாங்க. எப்படியாவது விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எடப்பாடி மத்தியில் வந்திருக்கு இல்லையா? விஜய் அவர்கள் வந்துடுவார். 3 காரணிகள் இருக்குங்க, 3 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். அதிமுகன்றது இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய தவறுகளை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கு. எதிர்கட்சின்ற அந்த அந்தஸ்து 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, 60க்கு மேலே அவங்களுக்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகன்ற ஒரு பிரதான கட்சி இது தாவேக்காவை தள்ளி வைத்து பார்க்கும்போது இது மக்கள் பிரச்சனை. 40 பேர் இறந்துருக்குறாங்க, அந்த சாவுக்கு யார் காரணம் அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த நொடி வரலாம் பதில் இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுகன்ற ஒரு பிரதான கட்சி இதில் விஷயத்தில் மௌனமாக இருக்கவே முடியாது. கேள்வி எழுப்பணும். ஆட்சியாளர்களுக்கு கேள்வி கேட்குறதோ இல்லை காவல்துறை கேள்வி 100% அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த எதிர்கட்சி அரசியல் அவங்க பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. இரண்டாவது, அவங்களுக்கு இது மடியில் விழுது. பாதிக்கப்பட்ட ஒரு சைடு தாவேக்கா, இன்னொரு சைடு பாதிக்கப்படுறது அரசு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது விஜய் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? திமுக தாவேக்கா, தாவேக்கா திமுகனார் இல்லையா? தம்பி, தாவேக்காலாம் இல்லை, அதிமுகன்னு ஒரு பெரிய மலை இருக்கு. மலையை மறந்துட்டு நீ பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கப்பா. உன் பிரச்சனையை உன்னால் பேச முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, நான் பேசுகிறேன். சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணி அமளியில் ஈடுபடுத்தி வெளிநடப்பு பண்ணுறேன், கருப்பு பேட்ஜ் கட்டுறேன். நேற்று ஃபுல்லாக 2 நாளாக யார் செய்தியில் இருக்கிறார்? எடப்பாடி பட்டாங்களா? இன்னைக்கு விஜய் பற்றி பேசலாமே. இன்னைக்கு கிட்னி போகிறாங்க. அவங்களோட நோக்கன்றது விஜய் ஒண்டி கிடையாது. விஜய் எப்படி அதிமுகவில் ஒரு தெளிவற்ற தொண்டர்கள் இங்கே வந்துடணும், நான் தான் இனிமேல் எம்ஜிஆர்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி அவரும் அதே வேலையை பார்ப்பார். தாவேக்கா தொண்டர்களை ஒருவேளை உங்களுக்கு திமுக வீழ்த்தணும்னா அண்ணன் நான் இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கூட வரலாம், இல்லை எனக்கு கூட ஓட்டு போடலாம். எல்லா தொகுதியிலையும் நீங்கள் விஜய் நிற்க போகிறது இல்லை, நான் ஒரு சில வேட்பாளரை போடுவேன். அப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா, விஜய் அவர்கள் இல்லாமல் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு? அந்த முடிவுக்கு எப்பயோ வந்துட்டாரு. ஓகே, அதாவது வீழ்த்த முடியாதுன்னு இல்லை, யார் வந்தாலும் வரலனாலும் நான் எனக்கு உண்டான அரசியல் நான் பண்ண போகிறேன், நான் பிரச்சாரத்துக்கு போக போகிறேன், நான் ரெட்டலையை நம்பி என் கட்சி நம்பி போகிறேன், என் தொண்டரை நம்பி போகிறேன் அப்படின்றத அவர் எடுத்துட்டு. ஏன் அவரோட ஷெடியூல்லையோ பிளான் ஆஃப் ஆக்ஷன்லையோ எந்த சேஞ்சுமே கிடையாது. பஸ் எடுத்த பஸ்ஸு ஓடிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ விஜய் அவர்களால் அந்த பஸ்ஸுக்கு ஓய்வு, பிரச்சாரம் ஓய்வு. ஏன்னா யாருமே பண்ண முடியாது, வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு. அதனால தான் பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்தால் கூட்டணி, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் ஒரு பெரிய கட்சி வரும்னு. அது நாம் தமிழராக கூட இருக்கலாம் வியூகத்தின் அடிப்படையில். ஆனால் நாம் தமிழர் வரா மாதிரி இல்லை. அவரு ஒரு வாதம் தானேங்க, ஒரு விஷயத்தை கலப்பி விட்டு ஒரு பர்செப்ஷன் பேட்டில் அதுக்கு பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இன்னைக்கு 2வது நாள் கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறாங்க. அதை வைத்து இன்றைக்கும் அது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கட்டும். ஆங்கில ஊடகத்திலே ஒரு சில பேர் அதை காட்டுறாங்க. ஏன்னா கிட்னி மாதிரி ஒன்று போட்டு உங்கள் கிட்னி பத்திரம். அப்போது வெறும்னே சட்டமன்றத்தில் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, ஒரு சட்ட திருத்தம் பேசுகிறீங்க, மசோதா பேசுகிறத தாண்டி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னப்பா இது கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறாங்க, சட்டமன்றத்திலே போட்டு போயிட்டாங்களா அப்படின்னா. நேற்று பேக் ஹார்ம் கட்டிட்டு போனப்போ பிபியா அப்படின்னு சபாநாயகரை கேட்குறாரு. அப்போ அரசியலில் அரசியல்னு வரும்போது அவர் பொசிஷனை யாருக்கும் விட்டு கொடுக்கல. என்னென்ன ஆச்சு அப்படின்னா, பத்திரிகைகளும் ஊடகங்களும் விஜய்க்கு கொடுத்த அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, ஆல்ரெடி ஒரு பிரபலம்.
அந்த பிரபலத்துக்கு கூட ஊடகம் கொடுக்கக்கூடிய அந்த தொடரலை, காலையிலிருந்தே விஜய் சாப்பிட்டார், விஜய் புறப்பட்டு விட்டார், விஜய் குளித்து விட்டார், விஜய் கையாட்ட போகிறார், விஜய் மக்களை சந்திப்பார் அப்படின்னோன்னா அது பேசு பொருளாக மாறிவிட்டு பேசு பொருளாக தான் மாறிச்சு. பேசு பொருளாக மாறினதுனால ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு புத்தி கூர்மை இல்லாமல் சிந்திப்பவர்கள் அல்ல. நீங்கள் இன்னமும் கிராமத்தில் போங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சில தொகுதிகளே சொல்கிறேன். தஞ்சாவூரில், திருவாரூரில் நன்னிலம் அதிமுக கோட்டை, பக்கத்து தொகுதி திருவாரூர் திமுக கோட்டை. வெறும் ஒரு தெரு தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இந்த ரிசல்ட் அப்படியே தான் வரும். நீங்கள் வேணா பாருங்க. இதில் வந்து திமுகவுக்கும் வேலை இல்லை, அதிமுகவுக்கும் வேலை இல்லை. அதை தாண்டி அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பூண்டி கலைவாணன் எடுத்தீங்கனாலும் கலைஞர் கூடவே பயிற்சி பண்ணி தேர்தல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவர் திருவாரூர் வேட்பாளர். நன்னிலத்தில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர். அதே திருவாரூரில் ஒரு தொகுதி வந்து அதிமுகவுக்கு இருக்கிட்ட, ஒரு தொகுதி திமுக. போன வாட்டி அப்படி தான், இந்த வாட்டி ரிசல்ட் அப்படி தான் வரப்போகுது கிட்டத்தட்ட. இப்போ இதில் விஜய்க்கு என்ன வேலை இருக்குது? இது மாதிரி நிறைய தொகுதி இப்போ கேவி குப்பம் எடுத்திங்கன்னா ரெட்டலைக்கு வந்து நல்லாயிருக்கும். உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ரெட்டலைக்கு நல்லாயிருக்கும். இதே திருத்துறைப்பூண்டி, கீழ்வேலூர் எடுக்கிறீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நாகப்பட்டினத்தில் ஒவ்வொரு தொகுதி ஒரு மாதிரி பார்க்கும். வேதாரண்யம் ஒரு மாதிரி ரெட்டலைக்கு ஆதரவாக இருக்கும், பக்கத்து தொகுதி சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ இதெல்லாம் நுனிய அரசியல் உள்ள. விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் ஃபேக்டர்ன்றது நகரங்களில் வேலை செய்யும். இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரம் இருக்குன்னா விஜய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும். திருச்சி மாதிரி இடத்துல ஓரளவுக்கு வேலை செய்யும். அதுவும் என்ன வேலை செய்யும்னா ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கும், தோக்கடிக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கும். ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, விஜயகாந்த் கிராமமா போய் மக்களோட மக்களா இருந்து அரசியல் பண்ணவருக்கு அன்னைக்கும் விஜயகாந்துக்கு பின்னாடி இளைஞர்கள் போனாங்க. ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆயிட்டார் அவர். சிவாஜிக்கு அவருக்கு எவ்வளவு தொண்டர்கள், அன்னைக்கும் இந்த ரசிகர் எண்ணோட்டம் என்பது தமிழகத்தில் இருக்குங்க. சிவாஜியும் கட்சி தொடங்கினாரு, விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு, சிரஞ்சீவி ஆந்திராவில் இதை விட ஜாஸ்தி சிரஞ்சீவி கட்சி நடத்தினார். அதாவது கமலஹாசன் கட்சி நடத்தினார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். ராமராஜனுக்கு அரசியல் ஆசை இருந்தது. ஒரு காலத்தில் ராமராஜன் படங்கள் வந்து ரஜினி சார் படத்தையும் கமல் சார் படத்துக்கும் டஃப் கொடுத்துதா இல்லையா, பேய் ஓட்டம் ஓடிச்சா இல்லையா, அவங்களெல்லாம் அரசியலில் வந்தாங்க. ஆனால் அந்த சஸ்டெயினபிலிட்டி இருக்குது பாருங்கள், லாங் டேர்ம். அது வந்து தொடர் ஓட்டம் பந்தயம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. பிரேக் எடுத்தால் அது காலாவதி ஆகிடுவீங்க. அப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு சிலர் யாரோ ஒருத்தர் கொடுத்ததை வந்துட்டு இது இப்படி தான் அப்படி தான். எனக்குமே வெளியில் சொன்னால் வைக்க கேடு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி இல்லைங்க இது இப்படி தான், இது இப்படி பேசுங்க, அப்படி கோவமாக வருது. எனக்கு நான் என்ன பேசுனன்றது எனக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு கருத்து இருக்கும். அதில் வந்து உள்ள பூரா நினைக்கிறது இதெல்லாம் வந்து கோவத்தினோட இது மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது. இது யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஆனால் அரசியல் என்பது மக்களை போய் பார்த்து மக்கள்கிட்ட நீங்கள் மாற்றத்தை உண்டாகும். செய்தித்தாளை வந்து முடக்க நினைக்கிறது, ஊடகத்தை பிளாக் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மணியண்ணன் வீட்டுக்கு போயிட்டு குண்டு இருக்குதுன்னு 2 நாளாக பார்க்குறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது அன்றைக்கி ப்ரெஸ் கிளப்பில் பார்க்குறேன். அப்போ நண்பர்கள்லாம் இருக்கிற சபீர் இருக்கிறப்பெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா 2 நாளைக்கு ஒருத்தர் வீட்டில் வந்து குண்டு இருக்குது அப்படின்னு வராங்க. என்ன இது, இவங்கெல்லாம் வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்காரங்க. வேணா இவங்கன்னா மைண்ட்ஸாக எடுத்துருக்குறாங்க, இல்லை கோடியில் புரள்றவங்களா, கருத்து சொல்கிறவங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த அரசியல் போக்கு என்பது சரியாக தான் போதா இல்லையான்றது தெரியல. மக்கள்கிட்ட தான் போகணும். எல்லாருக்குமே நிவாரணம் என்பது யார்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மக்கள்கிட்ட போகிறத விட்டுட்டு இந்த ட்விட்டரில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, கருத்துன்ற பேரில் ஒன்று திணிக்கிறது, அப்புறம் நான் எடுத்த சர்வேல இப்படி வருது அப்படி வருது, அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து என்டிஏக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சர்வே வெளியிடுறாங்க. ஆமாங்க, நீங்கள் சுயமாக நீங்களே ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் எதுக்கு ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம்? இப்போ என்டிஏக்குள்ளே போனோன்னா விஜய் அவர்களால் ஆட்சியை மாற்றம் ஏற்படும் பயப்படுறாங்களா? சரிங்க, விஜய் வந்து ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் போகிறா, ஆட்சி மாற்றம் உறுதி. ஓகே, ஆட்சி மாற்றம் உறுதி. பிஜேபி இருந்தாலும் இல்லாவட்டினாலும் சரி, விஜய் வந்து அது எப்படி வரும்னா, நான் இன்னொரு நேர்காணலில் கூட இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் சொன்னேன். ஒரு பேட்டில் ஃபார்மேஷன் மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் வந்து இளம் சிப்பாய்கள், ஆனால் கையில் வந்து துப்பாக்கியோ கிரீனேடோ ஆயுதம் எதுவுமே இல்லை, நிராயுத பாணி. அரசியல் தெரியாது, நிராயுத பாணி, ஆனால் எண்ணிக்கை இருக்குது. அதிமுக களங்கண்ட கட்சி. பேட்டில் ஃபார்மேஷன் மாதிரி, மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி தெரியும். டேங்கர் எங்கே வச்சுக்கணும், எங்கே ஸ்னைப்பர் வைக்கணும், எங்கே கிரீனேடு போடணும், எங்கே குண்டெறிதல் போடணும், எங்கே ஈட்டியை வச்சு குத்தணும்லாம் அதிமுக களங்கண்ட கட்சி தெரியும். கையில் ஆயுதம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பணபலம் இருக்குது. தாவேகாக்கு அதெல்லாம் இல்லை. இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை தூக்கி அங்கே கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட் கமாண்ட் அவங்க பொசிஷனு. இளைஞர்கள் பட்டாசு மாதிரி வேலை செய்வாங்க.
கொடுத்தாங்கன்னா அவங்க போய் களத்தில் போய் எதிர்ப்பு அரசியலை உருவாக்குறதுல அவங்க வல்லமைப்படுத்துவேன். நான் ஒரு கருத்து சொன்னால் என்னையே மாற்றி திருத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ண கண்ணால் பார்த்தது அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்றாங்க. இந்த தன்மை படைத்தவர்கள் மக்கள்கிடம் போய் பிரச்சாரம் பண்ணால் அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது அதிமுக. மூணாவது பாஜக மேலேருந்து பறக்குது கழுகு மாதிரி. அது என்ன பண்ணும், ஹெலிகாப்டர் பார்வையாக பார்த்துட்டு வரும். ஓகே, இந்த இடத்துல வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி நல்லா வேலை செய்கிறது, இறங்க அமலாக்கத்துறையை அப்படியே தூக்கி போயிடுவாங்க. அப்புறம் இங்கே திருவண்ணாமலை மேலே போவாங்க, அப்புறம் ஈவா வேலு பார்ப்பாங்க. ஓகே, இவர் ஒரு 7-8 தொகுதியில் நல்லா வேலை செய்கிறார், இங்கே சிபிஐ அப்படியே இறக்கு அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் பார்ப்பாங்க. ஓகே, கே நேரு அவருக்கு என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சேகர் பாபு அவர் கோயிலெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உண்டியிலெல்லாம் வந்து தங்கத்தெல்லாம் உருக்குனாங்க கொண்டாங்கன்றாங்களே, அதுக்கப்புறம் இந்த லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணாங்களே, இந்த துப்புரவு தொழிலாளிகள் எல்லாம் வந்து காவல்துறை ஒன்றுக்கலாம், இவருக்கு என்ன பண்ணும். இப்படி ஹெலிகாப்டர் பார்வையில் ஒரு 4 விஷயத்தை 4 இடத்துல லாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட தேர்தல் ஆணையம் சிமெண்ட் ஊற்றுற மாதிரி சுற்றி வந்துடும். தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவோட கைப்பாவை. நான் வந்து நிதர்சனமான அரசியலில் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பாஜக எதிர்ப்பு, அறிஞர்கள் ஐயா அண்ணா பற்றி பேசுகிறது, பெரியார் பற்றி பேசுகிறதுலாம் வேலை ஆகாது. ஓகே, நீங்கள் இதெல்லாம் பேசியுமே அதிமுகவுக்கு உங்களுக்கு 3% தான் வாக்கு விகிதாச்சாரம். அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் வந்து மக்கள் வயிற்றுல நிறைய அடிச்சிட்டிங்க. கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரியெல்லாம் ஏற்றிருக்கீங்க. ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிகள் சம கோவத்தில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்களும் கோவத்தில் இருக்கிறாங்க. வியாபாரிகள் கோவத்தில் இருக்காங்க. வியாபாரம் பிரச்சனை இருக்கு. மோடிக்கு உண்டான தேர்தல் இது அல்ல. நீங்கள் சொல்லலாம் மோடி வந்துருவாரு, அமித்ஷா வருவாரு. இந்த தேர்தல் மோடிக்கு உண்டான தேர்தல் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ஏன்னா அன்னைக்குமே மோடியோட ஓட்டு போடுவாங்க திமுக. சிறுபான்மையினரே கூட கோவப்பட்டா கரண்ட் பில் அதிகமாக கட்டினா ஏங்க ஓட்டு போடணும்? இல்லை சிறுபான்மையினர் வந்து என்ன நேந்தி விட்டுருக்கா திமுகக்கே தான் ஓட்டு போடணும்னு விஜய்க்கு போடுறாங்க. விஜய் பிஜேபி கூட போனாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, கூட்டணிக்கு அப்புறமா வந்து விஜய் பலமா நிறைய ஜெயிக்கிறாருன்னா கைட்டி விடுறாரு. அந்த நேரத்தில் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வைக்கிறது தானே. சரி, இப்போ கூட்டணி பேசுறீங்கல்ல, நியாயமான ஒரு சில விஷயம் இன்னைக்கு விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சில விஷயத்தை கேட்குறாங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அடிச்சு துன்புறுத்துனாங்கல்ல காவல்துறை, 13 நாள் என்னத்துக்கு போராட்டம் பண்ணாங்க? சம்பளத்துக்கு தானே கேட்டாங்க, வேற எதனா கேட்டாங்களா? நியாயமான கோரிக்கை தானே. அதில் வந்து கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பிரச்சனைலாம் ஆச்சு, பெருசாச்சு. அதுக்கப்புறமா பேசி முடியாத லாக்அப் டெத்து, கள்ளக்குறிச்சி சாராய் சாவு, அதற்கெல்லாம் நீங்கள் எதனா கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால அமைதி தானே இருந்தீங்க. அப்போ உங்கள் கூட்டணின்னு வரும்போது நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, கமக்கமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆனால் இந்த சைடுன்னு வரும்போது பிஜேபி, அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் இதையும் பார்ப்பாங்க. மோடி அவர்களை பற்றி நான் விமர்சனம் தொடர்ந்து வைப்பேன். ஏன்னா மக்களுக்கு எதிரானவர் தான் மோடி. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியல், பாராளுமன்ற அரசியல் கிடையாது. ராகுல் காந்திக்கு வந்து நம்ம பாராட்டலாம். ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷம் பீகாரில் ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு இறுதி நாள் நினைக்கிறேன். இன்னி வரையிலும் சீட் ஷேரிங் இன்னைக்கு காலையில் வரையிலும் ஃபிக்ஸ் பண்ணல. எவ்வளோ பெரிய மோசமான அரசியல் நீங்கன்னா. அப்போ பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்குறீங்களாங்க காங்கிரஸ் கட்சி? இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாதா? இதை கேட்டால் நீங்கள் பிஜேபியா? விலைவாசி ஏன் ஏறுதுன்னு கேட்டால் உடனே இது வந்து திமுகவுக்கு எதிரான நிலை, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக சொன்னால் இவர் திமுகவுக்கு சொம்பு, இப்படி தான் பேசுவாங்க. அதாவது அவர்கள் வந்து என்னென்னா அதீதமாக அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. முதல்ல நான் சொன்னது அரசியல் படாத இளைஞர்கள். இன்னொன்று ரொம்ப நம்புறதும் தப்பு தான். நான் 40 வருஷமாக காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறேன், நான் 30 வருஷமாக அதிமுக ஓட்டு போடுறேன் அப்படின்னும் தப்பு தான். ஏன் போட்டீங்க? என்ன உங்கள் வாழ்க்கையில் எதனா மாற்றம் வந்ததா? குறையே இல்லையா? இல்லை உங்கள் வேட்பாளர் அவ்வளோ நல்லவரா? அதுதானே அரசியலாக இருக்கணும். இல்லை நாங்கள் வந்து எப்பயுமே ஆண்டிப்பட்டியில் எப்பயுமே இலைக்கு தான் போடுவோம் அப்படின்னா இது என்ன கணக்கு? அங்கே வந்து அப்போ வேட்பாளர் நல்ல வேட்பாளரா, இல்லை கட்சி எதனா செஞ்சுருக்கா? அந்த கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விக்கு தான் நம்ம விடை தேடணும். எதனால் வந்து இப்போ ஐயா வந்து கலைஞர் வந்து மறைஞ்சிட்டாரு. இன்னும் திருவாரூர், தஞ்சாவூர் கோட்டையாக இருக்குல்ல திமுகவுக்கு. மக்கள் ஏன் பழக்கப்பட்டுருக்காங்க? எதனால்? அதுக்குள்ளே எதனா அவங்க அதனால் அனுபவிச்சாங்களா? இல்லை அதனால் அவங்க உண்டான அரசியல் இது திமுக தான் நமக்கு அப்படின்னு நம்புகிறாங்களா? இதெல்லாம் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லாமல் முரட்டுத்தனமாக போய் ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறதுன்றதான் எனக்கு புரியல. நிறைவா ஒரு கேள்வி. விஜயகாந்த் அவர்களும் விஜய் மாதிரியே வந்து மாற்று அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். 2006 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து முயற்சி பண்ணார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் முயற்சி பண்ணார். அது முயற்சி பலனளிக்காத ஒரு காரணத்தினால தான் 2011 அதிமுகவோட கூட்டணி போய் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் அதே அரசியல் தான், மாற்று அரசியல் பேசினார். திமுக, அதிமுக, பாஜக எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனாலும் வந்து இப்போது அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் போற சுச்சுவேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? விஜயகாந்த் முயற்சி பண்ணி வேற வழி இல்லாமல் கூட்டணி போனாரு. ஆனால் விஜய் அவர்கள் முயற்சியே பண்ணாம
கூட்டணிக்குள்ள போனார்னா அது என்ன மாதிரியான அவருக்கு எதிராக ஏதாவது திரும்பவும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா மக்கள் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க? இல்ல, விஜயகாந்த் மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்கு கூட்டணி போவார்னு நான் நினைக்கல. ஓகே, காரணம் என்னன்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க தனித்து தான் நிப்பாரா 2020? இல்ல, எனக்கு வர தகவல்கள் என்னன்னா, அவர் தனித்து தான் நிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அதான் 25% வருதுண்ணே, கொஞ்சம் 10% வந்துட்டு 35 நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்களே எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, நீங்க இப்படி பேசினா நல்லா இருக்கும், இதுதான் கரெக்டா இருக்கும், இது இன்னும் ட்ரெண்ட் ஆகும்னா, சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், என் மூளை சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் சரி சிவா சொல்றாரு, மேபி இதில் உண்மை இருக்கலாம் கூட நான் நம்புவேன். அது எப்போ தெரியும்னா, அந்த பேச்சு போய் அது சரியா போகலன்றதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். அது மாதிரி விஜய்க்கும் வந்து மேபி தேர்தலுக்கு பிறகு முடியும் அந்த விஷயங்கள் தெரிய வரும். இல்லை ஒருவேளை எனக்கு என்னதான் கெப்பாசிட்டி அதுதான் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா அது கூட நிலைப்பாடாக இருக்கலாம். பட் இப்பொழுது என்னன்னா, இதெல்லாம் ஊடகத்தில் பேசப்படுற செய்தி. அதாவது இவர் வந்து சிபிஐ கிட்ட போயிட்டாரு, அதனால கூட்டணி வரும். அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பேசி கொண்டிருக்காரு. இதெல்லாம் கணித்து பார்க்கும்போது கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் வந்து அதிமுகவோட ஒரு ஈர்ப்பாகவே செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் போறாரோ அங்கெல்லாம் போய் கொடி கொண்டு போய் காட்டுறாங்க. அதுலயே ஒரு விமர்சனம் வந்து இல்லையா, அதிமுக காரங்க தான் வந்து தாவேகா கொடியை காட்டுறாங்க, திட்டமிட்டு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். 175 இடத்துல வந்து அவங்க கூட்டம் போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்றாங்க. இந்த 4 பேர் எடுத்துட்டு வந்து தாவேகா கொடியை காட்டுறதுனால தான் ரெட்டலைக்கு ஓட்டு விழ போகுதுன்னு நினைச்சா தூக்கத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்க மாட்டார். ஏங்க, இஸ் த மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் பொலிட்டீஷியனுங்க. அதாவது ஒருத்தரை நம்ம குறைத்து மதிப்பீடுகள் பண்ணுவோம் தெரியுங்களா. அவர் எப்படியாவது விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வர வைக்கணும். ஒரு எதிர்க்க விஜய் ஒண்டி இருக்காதுங்க. இது எதுக்குன்னா, ஒரே கல்ல 2-3 மாங்கா. ஒண்ணு விஜயரோட தொண்டர்கள் அரசியல் வயப்படாம இருக்கிறாங்க, அவர்களை ஈர்க்கிறதுக்கு இருக்கும். 2வது விஜயே ஈர்க்கிறதுக்கு இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமானது, திமுக உனக்கு ஆட்சி பண்ண தெரியல, முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கா கையாள தெரியல, பெரிய பொதுக்கூட்டம் வருதுன்னா அதை எப்படி கையாளணும் அவங்களுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல அப்படின்ற அந்த அரசியல்ல அவர் என்ன வெறும் கரூர் ஆக்சிடென்ட் ஒண்டியா பேசுறாங்க, கள்ளக்குறிச்சி ஆக்சிடென்ட் பேசுறாங்க, லாக்அப் டெத்து பேசுறாங்க. கிட்டத்தட்ட 160-170 பேர் இறந்துருக்குறாங்க இந்த அரசாங்கத்தோட மெத்தனத்தினால. சாராய் சாவு நடந்திருக்குது, ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, தேர் போற இடத்துல கரண்ட் ஷாக்ல இறந்துருக்குறாங்க, ஆஸ்பத்திரியில மருந்து இல்லாம இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் தானே பேசுறாங்க. நம்ம எதுக்கு வெறும் விஜயோட வண்டி, விஜய் வந்தாலும் வரலனாலும் அவங்க தனித்தனியா நிக்கிறதோ சேர்ந்து நிக்கிறதோ அது நடக்க போகுது. கூட்டணி என்பது கொஞ்சம் முன்கூட்டியே வச்சா தொண்டர்கள் சேர்றதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சீட்ல வந்து எல்லாரும் கேட்பாங்க. அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குலாம் சரியாகும். நான் பொங்கலுக்கு சொல்றேன், பொங்கலுக்கு பிறகு சொல்றேன் அப்படின்னாலாம் அது வந்து அந்தந்த கட்சிக்கு அது மைனஸ் தான். அதனால வந்து யாரு வந்தாலும் வரலாலும் திமுகவும் அதிமுகவும் அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ரூட்டு கிளியர். விஜய் ஒருவேளை இப்படி நினைக்கிறார், கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள போனோம்னா என்டிஏக்கு லாபம், பிஜேபிக்கு லாபம், அதிமுகக்கு லாபம், அதனால விஜய்க்கு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தயங்குறது காரணம் தான். விஜய் வந்து ஒரு பெரிய கணக்கு போட்டா கூட்டணிக்குள்ள போகணும். ஓகே, விஜய் ஒரு பெரிய கணக்கு போட்டு கூட்டணிக்குள்ள போனார்னா அதனுடைய ஆதாயமே வேற. ஆனா அதை புரிஞ்சுக்கிற அந்த தொலைநோக்கு பக்குவம் இருக்குமான்னு தெரியாது. சரி, விஜய் தனித்து நிக்கிறாரு, அதிமுக தோத்து போச்சு, யார் முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் விஜய் எப்படி டீல் பண்ணுவாரு? ஐயா ஸ்டாலின் ஆச்சு கொஞ்சம் கண்ணியமா எந்த ஒரு தொண்டரும் வந்து விரும்ப மாட்டாங்கன்றாரு. உதயநிதி ஸ்டாலின் உங்களை மாதிரியே இளைஞர், அவரும் கொஞ்சம் மண்டை ஸ்ட்ராங்காக சிந்திப்பார், திங்க் பண்ணுவார். ரத்தம் இளம் ரத்தம் உங்களை மாதிரியே இருக்கும். அது எப்படி டீல் பண்ணும்? அது உங்களுக்கு ஓகேவா? அந்த அரசியல் தான் நீங்கள் கடைசியில் வேலை பார்க்க போறீங்க. அதான் நடக்க போகுது. அதாவது விஜய் அவர்கள் கரெக்டாக விசாரணை பாஜக வலைக்குள்ள விஜய் போயிட்டார். அது பாஜக விசாரணைக்குள்ள போயிருக்கிறதெல்லாம் ரைட்டு, பிஜேபியும் டைட் பண்ணும். இங்கே அதாவது இந்த போலீஸ் வந்து அன்பா விசாரிக்கும், அந்த போலீஸ் வந்து சாக்லேட்டு பால் எல்லாம் கொடுத்து விசாரிக்கணும்னு கிடையாது. எல்லா போலீஸும் அவங்களுக்கு வேணுன்றது கிடைக்கலன்னா அவங்களோட தோரணை வேற மாதிரி மாறும். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இங்க தப்பிச்சு போய் நீங்க அங்க மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். மாட்டினது தான். தமிழகத்திலே குடுமி இருக்கிறதுக்கு பதிலாக டெல்லிக்கு போயிடுச்சு உங்க குடுமி வச்சுக்கிறதா இல்லை குடுமியை கட் பண்ணி விடுறதான்றது முடிவு பண்ண போகிறது விஜய். அது அவர் பிரச்சனை. ஆனால் குடுமி மாட்டினது உண்மை. இது மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு அப்புறம் இருக்கு ஸ்கெட்சு. திமுக திருப்பி வருது அப்படின்னா விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் ஸ்கெட்சே வேற. ஏன்னா விட்டிங்கன்னா த்ரெட்டு. யாருக்கு த்ரெட்டு? உதயநிதிக்கு த்ரெட்டு. விஜய் விட்டிங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்ப்பாங்களா? அதிமுக ஆதரவுக்காரங்க நீட்டிக்கிட்டு இருக்குது, கை குத்தா லாபம், குடுக்கா கட்டி அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் லாஸ் விஜய்க்கு தான். ஏங்க 8% 10% வச்சுட்டு நீங்களே இவ்வளோ பிகுவாக இருக்கும்போது பல வருஷமா வந்து எதிர்கட்சியிலையும் முதலமைச்சர் பதவியில் இருந்த அந்த கட்சி எவ்வளோ பிகுவாக இருக்கும்? ஒரு லெவலுக்கு தான் அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே அவங்க போக்க மாற்றிடுவாங்க. தெரிஞ்சு போச்சு இது வராதுன்னா பூத்தில் 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. தாவேகாவை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அடிக்கும்போது அந்த வேட்பாளர்களுக்கு வரக்கூடிய ஓட்டு கூட வர்றது ஓரளவுக்கு தான் வரும்.
ஃபேஸ் பண்ண முடியாது. ஜெயிச்சிருவாங்க. இந்த தரவுகள்லாம் போடுறாங்களா 25%, 35% விஜய் முந்துகிறார், திமுகவை ஓவர்டேக் பண்ணிக்கிறார், அதெல்லாம் பார்க்க தானே போறோம் நம்ம. அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நான் பேசுறது கள நிலவரம். அரசியல்ல வந்து ஒரு 5% ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் 3 நாள் 4 நாள்ல மாறும். அது அந்த மனநிலை. அதுக்கு வந்து நீங்க 30% நீங்க உண்மையிலே வளர்ந்துருந்தா அது மாறும். இங்க இருந்து ஆரம்பிச்சா கூட 30% என் பார்வையில வளர்ற மாதிரி தெரியல. அதனால தான் நான் இப்படி பேசுறேன். ரொம்ப தெளிவா கிளியரா பேசுறேன், யதார்த்தமா பேசுறேன். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து நேரத்துக்கு நன்றி. நேரத்துக்கு நன்றி.